தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற சுகாதார திருவிழா ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். புதுவை அரசின் தொழிலாளர் துறை சார்பில் தொழில் நல்லுறவு குறித்த பயிற்சி முகாம் துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக சேதராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலம் புதிய தொழிற்சாலைகள் தொடங்க மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். புதுச்சேரி காவல்துறையில் இணைந்த 7 நாய்க்குட்டிகள் டிஜிபி ஷாலினி சிங் தலைமையிலான உயர் அதிகாரிகள் கொஞ்சி மகிழ்ந்தனர். மணவெளி தொகுதியில் 100 நாள் திட்ட பணிகள் சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை கல்வித்துறை முன்பு மாதர் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பள்ளி கல்லூரிகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழை ரத்து செய்ய கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற சுகாதார திருவிழாவை ஆளுநர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். புதுவை சுகாதாரத்துறை சார்பில் உலக சுகாதார தினத்தை ஒட்டி காமராஜர் மணிமண்டபத்தில் சுகாதார திருவிழா பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. தொடக்க விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். ஆளுநர் கைலாசநாதன் கொசு, டெங்கு, மலேரியா விழிப்புணர்வில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கு சான்றிதழ் வழங்கி திருவிழாவை தொடங்கி வைத்தார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் சாய் சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌஹான் ஆகியோர் வாழ்த்து பேசினர். சுகாதாரத்துறை செயலர் ஜெயேந்திரகுமாரை வரவேற்றார். கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள், நீரிழிவு, இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனைகள், கண், காது, மூக்கு, தொண்டை, மனநலம் மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனைகள், இருதயம், நுரையீரல், நரம்பியல், சிறுநீரக நோய்க்கான பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு வல்லுநர்களால் இலவசமாக வழங்கப்பட்டது. சுகாதார கண்காட்சி, ஆயுஷ் மற்றும் யோகா, உடற்பயிற்சி முறைகள், ஆரோக்கிய உணவு ஆகியவையும் இடம்பெற்றது. நிறைவாக இயக்குனர் ரவிச்சந்திரன் நன்றி கூறினார். தினமும் மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை பொதுமக்கள் பரிசோதனை மற்றும் ஆலோசனை பெறலாம். புதுவை அரசின் தொழிலாளர் துறை சார்பில் தொழில் நல்லுறவு குறித்து ஒருநாள் பயிற்சி முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை அரசின் தொழிலாளர் துறை சார்பில் தொழில் நல்லுறவு குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் நடந்தது. தொழிலாளர் நலத்துறை ஆணையர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி வரவேற்றார். முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: நல்லுறவு இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும், வாழ்வு சிறக்கும். மனம் விட்டு பேசுவது மூலம்தான் நல்லுறவை ஏற்படுத்தலாம். எந்த மன சங்கடத்தையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும். புதுவையில் சிறு குறு தொழிலாளர்கள் 1500 உள்ளது. புதுவையில் சிறு குறு தொழிற்சாலைகள் 1500 உள்ளது. இதில் 85,000 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். பெரிய தொழிற்சாலைகள் சில வெளியேறிவிட்டது. வேலைவாய்ப்பு குறைந்தது. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சலுகை நிறுத்தம், தொழிலாளர் பிரச்சினை ஆகியவற்றால் பெரிய தொழிற்சாலைகள் வெளியேறியுள்ளன. இதனால் வேலைவாய்ப்பு குறைந்து வருகிறது. ஏற்கனவே புதுவையில் விவசாய தொழில் நலிவடைந்துள்ளது. கடந்த காலங்களில் 31,000 ஹெக்டேராக இருந்த நிலம் தற்போது 10,000 ஹெக்டேராக சுருங்கியுள்ளது. இதனால் விவசாயிகளின் வேலைகளும் குறைந்துவிட்டது. எனவே தொழிற்சாலைகள் மூலம் வேலை வழங்க வேண்டும். முதலீட்டாளர்கள் எளிய முறையில் தொழில் தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு நம்பிக்கை வரும் என அவர் பேசினார். முகாமில் டாக்டர் கவிதாசன், மூத்த வக்கீல் மோகன்தாஸ், சட்ட வல்லுநர் முகுந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக சேதராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் வணிகம் மற்றும் தொழில்துறை சார்பில் புதுச்சேரி ஸ்டார்ட் அப் பிரிண்ட் அப் 2.0 என்ற கருத்தரங்கம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கருத்தரங்கை தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியின் சேதராப்பட்டு கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட 800 ஏக்கர் நிலத்தில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்க மத்திய அரசின் ஒப்புதல் பெற்றுள்ளோம். ஜூன் ஜூலை மாதத்தில் இது செயல்பாட்டிற்கு வரும். அதில் ஸ்டார்ட் அப்புகளுக்கு தனியிடம் ஒதுக்கப்படும். ஐடி, ஆட்டோமொபைல், பாராமெடிக்கல் தொழிற்சாலைகள் வர உள்ளது என்றார். இங்கு சென்னை ஐஐடிக்கு 100 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் இதனால் புதிய தொழிற்சாலைகள் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்த நமச்சிவாயம், இதன் மூலம் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கி புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதனால் மாநில வருவாயும் பெருகும் என்றார். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நுண்கலை மன்றம் நடத்தும் கண் விழிப்புணர்வு கண்காட்சி முகாம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம் மயிலம் சாலையில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியில் செயல்படும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், உள்தர உறுதி பிரிவு மற்றும் தவளக்குப்பம் அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமினை திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் வில்லியம் தலைமை தாங்க இளைஞர் செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் குணசேகரி அனைவரையும் வரவேற்றார். உள்தர உறுதிப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் அகஸ்டின் ஜார்ஜ் செல்லம்மாள் நன்றி கூறினார். இந்த கண் பரிசோதனை முகாமில் பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயனடைந்தனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் தன்னார்வலர்கள் மேற்கொண்டனர். இந்த கண் பரிசோதனை முகாமில் அரவிந்த் கண் மருத்துவமனை கண் மருத்துவர் அக்ஷய் சஞ்சய், செவிலியர்கள் முகாம் ஒருங்கிணைப்பாளர் ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கல்லூரியில் செயல்படும் நுண்கலை மன்றத்தை துவக்கி வைத்த திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பார்வையிட்டார். இந்த கண்காட்சியில் மனிதனுக்கு கண் பார்வையின் முக்கியத்துவம், கண்களில் ஏற்படும் நோய்கள், இதனை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், ஆரோக்கியமான கண்களுக்கு தேவையான உணவு முறைகள், நீரிழிவு நோயினால் கண்கள் எப்படி பாதிப்படைகிறது என்பதை பற்றி மாணவர்கள் மாதிரிகளை காட்சிப்படுத்தி இருந்தனர். இதை தயாரித்த அனைத்து மாணவர்களையும் நுண்கலை ஒருங்கிணைப்பாளர் குணசேகரி, கல்லூரி முதல்வர் வில்லியம், ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பாராட்டினார். விழாவில் வணிகவியல் துறை மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கணுவாப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொலை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்களது நேர்த்திக்கரனை செலுத்தினர். வில்லியனூர் கொம்யூன் கணுவாப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 15ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா கடந்த செவ்வாய்க்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. ரணக்களிப்பு நிகழ்ச்சியும் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கோட்டைமேடு மயானத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சில்லறை நாணயங்கள், 10 ரூபாய், 20 ரூபாய் நோட்டுகள், தங்கள் நிலத்தில் விளைந்த பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள், பிஸ்கெட் பாக்கெட்டுகள், குளிர்பானங்கள் ஆகியவற்றை சூறை விட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மயான கொள்ளை திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இதேபோல் வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சுயம்பு சங்கர பரமேஸ்வரி அம்மன் ஆலய 32ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து நிசாசனி கோட்டை அழித்தல் நிகழ்ச்சி மற்றும் அம்மன் வேடதாரி, குரத்தி வேடதாரி, காட்டேரி வேடதாரி, தாரை தப்பட்டை முழங்க பிரம்மோற்சவம், ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு காய்கறிகள், பழங்கள், சில்லறை நாணயங்கள், பிஸ்கெட் பாக்கெட், குளிர்பானம் ஆகியவற்றை சூறையிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சியும் மயான காளி ஊர்வலம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள், இளைஞர் சமுதாயத்தினர் செய்திருந்தனர். சேதராப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி சேதராப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழாவாக மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடை வழங்கும் விழா, முன் மழலையர் மாணவர்களின் கற்றல் பொருட்கள் காட்சிப்படுத்தும் விழா, தொடக்கப்பள்ளி மாணவர்களின் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி ஆகியவை நடைபெற்றது. விழாவிற்கு வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் சொக்கலிங்கம் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஹேமமாலினி வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் ஆசிரியர்கள் தென்றல், அமுதா, பிரபாதேவி, பவித்ரா, சங்கரி, சரிதா, கௌசல்யா மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் செய்திருந்தனர். நிறைவாக செல்வி நன்றி உரையாற்றினார். மேலும் கண்காட்சியில் சிறுவர் சிறுமியர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் சொக்கலிங்கத்திடம் வாழ்த்துக்களை பெற்றனர். மேலும் மாணவர்களின் படைப்புகளையும் கண்டுகளித்தனர். முத்தியால்பேட்டை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தின் உபயதாரர் புதுவை திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தனது குடும்பத்தோடு சுவாமி தரிசனம் செய்து ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டார். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். விழாவில் நாட்டியாஞ்சலி, வீணை, நாதஸ்வர கச்சேரி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் காமராஜர் நகர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. பாகூர் காமராஜர் நகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய 25ஆம் ஆண்டு மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், முருகன் ஹோமம், பரிகார ஹோமம், அபிஷேகம், ஆராதனைகள் செய்து கொடியேற்றி காப்பு கட்டி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அம்மன் மயானத்திற்கு புறப்பட்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவின் ஆதரவாளர், கால்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், அசோக் தனவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மன் மயானத்திற்கு புறப்பட்டு சென்று பம்பை உடுக்கை வர்ணிப்புடன் ரணகளிப்பும் குரக்குடை வீதி உலா வந்து அங்காளம்மன் கொள்ளையிடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்கள் விளை நிலங்களில் விளைந்த காய்கறிகள் மற்றும் கொழுக்கட்டை ஆகியவற்றை படையலிட்டு கொள்ளையிட்டனர். தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு மயான கொள்ளை நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வக்ஃப் திருத்த மசோதாவை கண்டித்து வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வக்ஃப் திருத்த மசோதாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே தமுமுக மாவட்ட செயலாளர் குதரத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் தலைமை கழக பேச்சாளர் அடித்தளம் ஹபிபுல்லா கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன உரையாற்றினார். தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது வாழ்த்துரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணைத் தலைவர் முகமது முபாரக், மாவட்ட துணை செயலாளர் ராஜ் முகமது, மாணவரணி மாவட்ட செயலாளர் முகமது சபீர் ஆகியோர் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினர். இறுதியாக மண்ணடிப்பட்டு நகர தலைவர் சர்க்கரை முகமது நன்றி உரையாற்றினார். இதில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட துணை செயலாளர் முகமது ஆரிப், அப்துல் காதர், முகமது உஸ்மான், ராஜா மற்றும் மகளிரணி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
ஒன்றே குலம் ஒருவனே இறைவன், எட்டு திக்கும் எடுத்துச் சொல்வோம், யாதும் ஊரே யாவரும் கேளு, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களுக்கு எதிரான. புதுச்சேரியில் உள்ள சித்தானந்தா கோவிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தா சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி முதல் கால பூஜை தொடங்கி அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவிய அபிஷேகங்கள் நடைபெற்றது. நாட்டியாஞ்சலி டிரஸ்ட் சார்பில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கலைமாமணி சூசைராஜ் செய்திருந்தார். சிவ பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இதேபோல் புதுச்சேரி விவேகானந்தா பள்ளியில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியின் போது பள்ளி ஆசிரியர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி காவல்துறையில் இணைந்த 7 நாய்க்குட்டிகளை டிஜிபி ஷாலினி சிங் தலைமையிலான உயர் அதிகாரிகள் கொஞ்சம் மகிழ்ந்தனர். புதுச்சேரி காவல்துறையில் துப்புரவு மோப்பநாய் பிரிவு செயல்பட்டு வருகின்றது. இப்பிரிவில் புதுச்சேரியில் 9, காரைக்காலில் 2 என மொத்தம் 11 மோப்பநாய்கள் இருக்க வேண்டும். ஆனால் புதுச்சேரியில் வெடிகுண்டு கண்டறியும் பிரிவில் டோனி, ராம் என 2 மோப்பநாய்களும், குற்றப்புலனாய்வில் ரோஜர் எனும் மோப்பநாயும், போதைப் பொருட்கள் கண்டறியும் பைரவா என 4 மோப்பநாய்களும் மட்டுமே உள்ளன. இதேபோன்று காரைக்காலில் வெடிகுண்டுகள் கண்டறிய ஜாக் என்ற மோப்பநாய் மட்டுமே பணியில் உள்ளது. எனவே காவல்துறைக்கு லாப்ரடார் இனத்தை சேர்ந்த 5 நாய்க்குட்டிகளும், டாபர்மேன் இனத்தை சேர்ந்த 2 நாய்க்குட்டிகள் என 7 புதிதாக நாய்க்குட்டிகள் வாங்கி பணியில் இணைக்கப்பட்டுள்ளன. லாபர்டாக் நாய்க்குட்டி ஒன்று 26,500 ரூபாய் வீதம், 5 நாய்க்குட்டிகள் 1,32,500 ரூபாய்க்கும், ஒரு டாபர்மேன் நாய்க்குட்டி 29,000 ரூபாய் வீதம், 2 குட்டிகள் 58,000 ரூபாய்க்கு கோயம்புத்தூரில் இருந்து வாங்கப்பட்டுள்ளன. போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டுவரப்பட்ட இந்த நாய்க்குட்டிகளை டிஜிபி ஷாலினி சிங் தலைமையிலான போலீஸ் உயரதிகாரிகள் கொஞ்சி மகிழ்ந்தனர். இதுகுறித்து மோப்பநாய் பிரிவு அதிகாரிகள் கூறும்போது, புதுச்சேரியில் நடக்கும் அனைத்து குற்ற வழக்குகளிலும் மோப்பநாய்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. அண்மையில் 5 மோப்பநாய்கள் பணி ஓய்வு பெற்றன. 1 மோப்பநாய் இறந்தது. எனவே போலீஸ் துறைக்கு புதிதாக மோப்பநாய் குட்டிகள் தற்போது டெண்டர் விட்டு வாங்கப்பட்டுள்ளன. இவை 3 மாத குட்டிகள். இவை பயிற்சிக்கு பின் புதுச்சேரி வெடிகுண்டு பிரிவில் 3, குற்றப்புலனாய்வில் 1, போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் 1 என இணைக்கப்படும். காரைக்கால் குற்றப்புலனாய்வு 1, போதைப்பொருள் தடுப்பு 1 என சேர்க்கப்படும் என்றார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் நடைபெற்ற 100 நாள் வேலை திட்டத்தினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார் பாளையம் பகுதியில் ரூபாய் 5,50,000 மதிப்பில் கொருக்குமேடு முதல் உப்பனாறு வரை உள்ள ஏரி வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி, டிஎன் பாளையம் பகுதியில் மதிக்கேட்டான் வாய்க்கால் முதல் மல்ரெட்டி வாய்க்கால் வரை ரூபாய் 7,33,000 மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி மற்றும் நோனாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் ரூபாய் 3,03,000 மதிப்பில் குள்ளக்கவுண்டர் தோப்பு முதல் மெயின் ரோடு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணி ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர்கள் கணேசன், ஆறுமுகம் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், திருமால், மனோகர், சுகாதியா, குமரன், பிரியா உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பள்ளி கல்லூரிகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழை ரத்து செய்ய கோரி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் புதுவை கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் தசரதா தலைமை வகித்தார். நிர்வாகிகள் அஞ்சலி தேவி, ஆனந்தவள்ளி, சுமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் அமுதா கண்டன உரையாற்றினார். புதுவையில் பெண்கள், பெண் குழந்தைகளை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள் கல்வி சான்றிதழ்களை ரத்து செய்ய வேண்டும். அரசு, தனியார் நிறுவனங்களில் விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும். பெண்கள் பள்ளியில் பெண் ஆசிரியர்களை மட்டும் நியமிக்க வேண்டும். குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், நல கமிட்டி முறையாக செயல்பட கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
காரைக்காலில் SDPI கட்சி சார்பாக மாபெரும் வக்ஃபு உரிமை மீட்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் SDPI கட்சி சார்பாக வக்ஃபு உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் காரைக்கால் மஸ்தான் பள்ளி வீதியில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட தலைவர் முகமது சித்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட துணைத் தலைவர் பக்ருத்தீன் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் துவக்க உரையாற்றினார். தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது ஃபாரூக், தமிழ்நாடு மாநில செயற்குழு உறுப்பினர் தெகலான் பாகவி, புதுச்சேரி மாநில தலைவர் வழக்கறிஞர் பரக்கத்துல்லா, காரைக்கால் மாவட்ட தலைவி நசிரா பேகம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இறுதியாக நிரவி திருப்பட்டினம் தொகுதி தலைவர் உமர் சும்சு நன்றியுரை வழங்கினார். இந்த பொதுக்கூட்டத்தில் SDPI கட்சியின் மாநில, மாவட்ட, தொகுதி, கிளை நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்கள் மற்றும் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு மார்கண்டேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி சேதராப்பட்டு மார்கண்டேஸ்வரர் திருக்கோவிலில் 11ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றன. இதில் மார்கண்டேஸ்வரருக்கு அபிஷேகம், தீபாராதனை, மலரர்ச்சனை, வேண்டுதல் விண்ணப்பம், பேரொளி வழிபாடு ஆகியவை நடைபெற்றன. மேலும் நடைபெற்ற 4 கால பூஜைகளிலும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் தலைவர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் முருகானந்தம், குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சேதராப்பட்டு கிராம பொதுமக்கள், சிவனடியார்கள், அருள் தரும் மார்கண்டேஸ்வரன் திருக்கோவில் அறக்கட்டளை சார்பில் செய்திருந்தனர். பருக்கும் மன்னனடி போற்றி, சிறார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக மரக்காணம் ஒன்றியம் சார்பில் CV சண்முகம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக மரக்காணம் ஒன்றியத்தின் சார்பில் திண்டிவனம் அடுத்த மன்னார் சாமி கோவில் அருகில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது CV சண்முகம் 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது. மின்கட்டணம், சொத்து வரி, வீட்டு வரி, பத்திரப்பதிவு கட்டணம், சாலை வரி, வாகன வரி, பால் விலை, காய்கறி விலை என அனைத்து விலைகளும் உயர்ந்துள்ளது. இதனால் பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள்தான். அதை பற்றி துளியும் சிந்தனை இல்லாத அரசு இன்றைக்கு நாடகம் நடித்துக் கொண்டிருக்கிறது, வேஷம் போட்டு நடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இல்லாத பிரச்சனையை இருப்பது போல் கூறி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே திமுக அரசு மக்களை பற்றி துளியும் சிந்திக்காத அரசு, மக்களை ஏமாற்றும் இந்த அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு. ஆனால் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை விமர்சித்து பேசினார். இதற்கான காலம் விரைந்து வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலமே உள்ளது. தேர்தல் நேரத்தில் புதியவர்கள் வருவார்கள், போவார்கள். மேலும் நிர்வாகிகள் சிறப்பாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமைக்க வேண்டும் என்று கூறினார். புதுசா வருவாங்க, யாரோ வருவாங்க, அதை செய்யறேன், இதை செய்யறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா செய்ய மாட்டாங்க. தேர்தலோட காணாம போயிடுவாங்க. தேர்தல் நேரத்தில் வருவாங்க புதுசா ஒரு 4 பேர், புதுசா அறிக்கை கொடுப்பாங்க, புதுசா கோஷங்கள் சொல்லுவாங்க, நான் காப்பாத்திடுறேன், இதை பண்ண. ஆனா யாரும் இல்லை. அதனால எந்த புண்ணியமும் கிடையாது, எந்த புண்ணியமும் கிடையாது. பல பேரை பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்துட்டோம். அதிமுக எல்லாரையும் பார்த்துருக்கிறது, பல்வேறு ஜாமானெல்லாம் பார்த்துருக்கிறது. எல்லாரையும் பார்த்துட்டு தான் இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற 53 ஆண்டு காலத்தில் 32 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வைத்து அழகு பார்த்த மக்கள் இந்த மக்கள். புதுச்சேரி திமுக சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் இளைஞர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி மாநில திமுக சார்பில் 1 மாதம் முழுவதும் மாநிலம் முழுக்க பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, கவியரங்கம், பட்டிமன்றம், பேச்சு போட்டி, விளையாட்டுப் போட்டிகள், மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது என மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் முதல் நிகழ்ச்சியாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. சித்தன்குடி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். முகாமில் திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி, தொண்டர் அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கு அவைத் தலைவர் சிவக்குமார் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி, சம்பத், மாநில துணை அமைப்பாளர்கள் குமார், தைரியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மகாத்மா காந்தி அரசு நடுநிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. உடற்கல்வி ஆசிரியர் துறை வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் ஜான்சி தலைமை தாங்கினார். பெண்கல்வி துணை இயக்குனர் சிவராம ரெட்டி, துணை இயக்குனர் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். முன்னதாக ஆசிரியை அனுசுயா சிறப்புரை வழங்கினார். ஆசிரியை சுமதி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியைகள் தேவி, கன்னியாகுமரி, சுனிதா, ஹேமாவதி, மேகலா, பிருந்தா, கௌசல்யா, குணசுந்தரி செய்திருந்தார்கள். ஆசிரியர் ஐயனார் நன்றி கூறினார். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளி மற்றும் பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியும் இணைந்து நடத்திய 14 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் பாரதி இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் 2024-25 என்ற தலைப்பில் போட்டிகள் துவங்கி நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் துவக்க விழா நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத் தலைமை தாங்கி விளையாட்டுப் போட்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பள்ளியின் துணை முதல்வரும் சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான டாக்டர் சுசீலா சம்பத் மற்றும் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் ஹரிஷ்குமார், மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு பள்ளி உடற்கல்வி விரிவுரையாளர் செந்தில்குமார் வாழ்த்துரை வழங்கினார். விளையாட்டுப் போட்டிகள் 3 பிரிவுகளாக நடைபெற்றது. வாலிபால், ஃபுட்பால், ஹேண்ட்பால் என நடத்தப்பட்டது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 35க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பங்கு பெற்று விளையாடினர். பல லீக் சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் உடற்கல்வி ஆசிரியர்கள் நடுவர்களாக இருந்து போட்டியை நடத்தினர். இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற அணிகளுக்கான போட்டி பிப்ரவரி 27ஆம் தேதி பள்ளியின் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கைப்பந்து போட்டியில் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடமும், 2ஆம் இடமாக சேலியமேடு கவிஞர் வாணிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களும் பிடித்தனர். கால்பந்து போட்டியில் சுல்தான்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடமும், பாண்டிச்சேரி யுனைட் மாணவர்கள் பங்கு பெற்று 2ஆம் இடம் பெற்றனர். இறுதிப் போட்டியில் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடமும், வீராம்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் 2ஆம் இடமும் பிடித்தனர். விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத், துணை முதல்வர் டாக்டர் சுசீலா சம்பத் மற்றும் அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் செந்தில்குமார் ஆகியோர் நினைவு பரிசு மற்றும் கோப்பை வழங்கி பாராட்டினர். நிறைவாக நிர்வாக இயக்குநர் ஹரிஷ்குமார் நன்றி கூறினார். போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் விக்னேஷ், பிரீதா ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.